நம்ம நண்பனே நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவத்த தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். இந்த 10த் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, யூனிட் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. சரிங்களா? அதுல நான் 2 தான் பாஸ், 3 ஃபெயில். அந்த பேப்பர்ல ஸ்கூல்ல குடுத்தாங்க. அத எடுத்துன்னு டியூஷன்ல போயிட்டு அங்க காமிச்சு சரியான அடி வாங்கிட்டேன். அது வேற கதை தனியா சொல்றேன். அங்க தப்பிக்க முடியாது. அங்க இருந்து மூஞ்சி கிஞ்செல்லாம் தொடைச்சுக்கின்னு அடி வாங்காத எதுவுமே நடக்காத மாரி வீட்டுக்கு வந்துட்டேன். "அம்மா, அம்மா பசிக்குதும்மா, சோறு போடும்மா" அப்படின்னு. எங்க அம்மாவும் கேஷுவலா போட்டாங்க. சாப்பிட்டேன். சாப்பிட்டு பேக் எடுத்துன்னு போய் படிக்கிற மாரி ஒரு நடிப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். எங்க அம்மா கேஷுவலா "பேப்பர் எங்க?" அப்படின்றாங்க. எனக்கு ஐய்யய்யோ! ஓவரா நடிச்சிட்டோமோ! அப்படின்ற மாரி தோண ஆரம்பிச்சுச்சு. உதற ஆரம்பிச்சுச்சு. அப்படியே பேப்பர் எடுத்து பொறுமையா குடுத்தேன். பார்த்துட்டு 2 பாஸ், 3 ஃபெயில் அப்படின்னு எங்க அக்கா சொல்ட்டா. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, கையில இந்த கரண்டி எடுத்து அப்படியே மூஞ்சி மேலயே ஒண்ணு வச்சாங்க. இங்க வந்து அடிச்சது ஹெட்ஷாட். என் லைஃப்லயே வந்து நான் அன்னைக்கு தான் வந்து அவ்வளோ அடி வாங்குறேன். அப்படி அடி வாங்குறேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வச்சு மெதி மெதின்னு மிதிக்கிறாங்க. என் முடிய புடிச்சு இப்படி அடிக்கிறாங்க செவுத்துல. அப்படியே அப்படியே கிறுக்கலாவுது, எட்டி உதைக்கிறாங்க. என்னென்னமோ பண்றாங்க. அ அது இன்னும் 1 மணி நேரம் கூட போயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து எனக்கு கை, கால்லாம் இழுத்துக்கிச்சு. அதனால வந்து எங்க அப்பாவும், அக்காவும் நடுவுல வந்து குறுக்கால வந்து தடுத்து விட்டாய்ங்க. அதனால தான் அடி 1/2 மணி நேரத்துல முடிஞ்சுது. முடியல. அப்புறம் போயிட்டு மாத்திரை போட்டு தூங்கிட்டேன். அதனால லீவ் கூட போடவில்ல. ஸ்கூலுக்கு தொரத்தி விட்டாங்க. அப்புறம் வந்து அப்படியே ஸ்கூல்ல இப்படியே போய் உட்காந்துக்கிறோம் ஏதோ பறி குடுத்த மாரி. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மா டியூஷன் போவேண்ணா ரொம்ப அடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அப்புறம் எங்க அக்காகிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து எங்க அக்கா சொல்றா, முகேஷ்ன்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பாங்க. அவன் வந்து வீட்டுக்கு, ஆன்டி ஆன்டி யூனிட் டெஸ்ட் பேப்பர் குடுத்துட்டாங்க. சுரேந்தர் எத்தன பாஸ் எத்தன ஃபெயில் அப்படின்னு கேட்டு போயிட்டு இருக்கிறான். பண்ணாரு. அ எனக்கு எப்படி தெரியுமா வந்தது? வயித்தெரிச்சலோட அவங்க வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போயிட்டு முகேஷ் சார் அப்படின்றேன். அவன் குடு குடு குடுன்னு உள்ள இருந்து ஓடி வந்து, "ஏய் யூனிட் டெஸ்ட் பேப்பர் பத்தி எதுவும் பேசிடாத. நான் வீட்ல எதுவும் சொல்லலன்றான்." அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் வந்து என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருக்க போறேன். இத்தன பாஸ்டா, இத்தன ஃபெயில்டான்ட்டு. எங்க அம்மாகிட்ட கேட்டு நான் அடி வாங்கி, எதுக்கு? அவங்க மட்டும் வீட்ல சேஃபா இருக்காங்க. என்ன மட்டும் கோத்து விட்டு. அத என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். பட் அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எங்க அம்மா அதுக்கப்புறம் இது வரைக்கும் என்ன அடிச்சதே இல்ல. அதுதான் லாஸ்ட்டா எங்க அம்மா என்ன அடிச்சது. எங்க அப்பாவும் அதான் லாஸ்ட்டா என் மேல கை